ஹாய் மக்களே, பனங்கிழங்கு நடுவது எப்படின்னு பார்க்கலாம். நல்லா பழுத்த பழமாக எடுத்து வச்சுக்கோங்க. பனங்காய் இது பனங்கிழங்கு சுட்டும் சாப்பிட்லாம். நல்ல பழமாக ஃப்ரெஷ்ஷாக எடுத்து நெருப்பில் வாட்டி சாப்பிட்லாம், அதுவும் நல்லாயிருக்கும். இதெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அதில் மேலே இருக்க அந்த தோலை பிரிச்சுட்டு அந்த தோலெல்லாம் பிச்சிடணும். அந்த தோலெல்லாம் பிச்சுட்டு அந்த நடுவில் கையை வச்சு இப்படி அழுத்தி விட்டிங்கன்னா 3ஆக பிரிஞ்சிடும். நீங்கள் மண் நல்லா சாஃப்டாகிற மண்ணை பார்த்து நீங்கள் போட்டிங்கன்னா பிடுங்க ஈஸியாக இருக்கும். இப்படி 3 ஓப்பன் பண்ணி நீங்கள் அப்படியே கமுத்தி வச்சாவே போதும். நல்லா அழுத்தி விட்டு அது மேலே மண்ணை கொட்டிட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். சாஃப்டாக நல்லா வளர்ந்துடும். நான் 3 அடுக்காக போட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படி எது மாதிரி போடணும்னாலும் போட்டுக்கலாம். இது மாதிரி போட்டு விட்டு மண் மேலே கொஞ்சம் நல்லா கொட்டி அழுத்தி விட்டுருங்க. அழுத்தி விட்டு நல்லா மண் அந்த கிழங்குலாம் தெரியாத அளவுக்கு மூடி விட்டுருங்க. மூடி நல்லா மண்ணை போட்டு அழுத்தி விட்டிங்கன்னா போதும். இதுமாரி மண்ணை கொட்டி அழுத்தி விட்டு ஓலை இல்லைன்னா தென்னை மட்டை அது மாதிரி போட்டு நீங்கள் அது மேலே போட்டு விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஈரப்பதமாக நல்லா அப்படியே இருக்கும். 90 நாளுக்கு அப்புறம் அது அறுவடை பண்ணிடலாம். கிழங்கு நல்லா இது மாதிரி கிழங்கு நல்ல கிழங்கா வந்துடும். அது மாதிரி பனங்கிழங்கோட கொட்டை இருக்குது இல்லைங்களா, அதில் இது மாதிரி சீம்பால் இருக்கும். இது ரொம்ப நல்லது, இது சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.